ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செங்கைராஜி. நம்மளோட செங்கைராஜிஸ் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா ஒரு குக்கிங் வீடியோ தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போறோம். இந்த மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் யார் வேணா செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு பிரியாணி தான் பண்ண போறேன். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ வாட்ச் பண்றீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கமகமன்னு ருசியான உதிரியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். பட்டை கிராம்பு, அது வந்து நம்மளுக்கு ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 சின்ன பட்டை போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரை உப்புன்றதை விட இந்த மட்டனுக்கு வந்து ஒரு 1/4 உப்பு அப்படின்ற மாதிரி போட்டாலே போகிறோம். அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 7 வெங்காயத்தை வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை நீட்டாக பிரியாணி கறிகிற மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம். அரைக்கட்டு புதினாவை நல்லா அலசி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 தக்காளி நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 6 பச்சை மிளகாய், அதே மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்ச 1 கிலோ பிரியாணி அரிசி, வேக வச்சு எடுத்து வச்ச மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை, இந்த ஐட்டம்ஸ்லாம், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கோம். எண்ணெயும் நெய்யும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடி கனமான ஒரு டபரா வந்து எடுத்து நம்ம வச்சுருக்கோம். இதில் தான் யூஸ்வலாக நம்ம பிரியாணி பண்ணுறது, அதனால் இதை தான் வச்சுருக்கேன். நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த நல்லெண்ணெயை விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் நெய் சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து கூடுதலாக நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த நெய், எண்ணெய், அந்த உப்பு அதெல்லாம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து எண்ணெய் தூக்கலாக சாப்பிடுவீங்க, ஒரு சிலர் வந்து உப்புமே தூக்கலாக சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி எப்படின்றத பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை, இந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லாவே வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதங்க விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அது நல்லா சுருண்டு வதங்கணுன்றதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறோம். மூடி போட்டு மூடினா தான் கொஞ்சம் நல்லா வேகும். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடியை திறந்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் சுருண்டு வதங்கி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த கலர் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தீஞ்சிரும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 4.5 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துப்பேன். எப்போவுமே இந்த மாதிரி 1 கிலோ பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் சேர்த்துப்பேன். இதையுமே அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மசாலாஸை இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புதினா சேர்த்துருக்கோம். அரைக்கட்டு புதினா சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மசாலா வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம கறியையும் அது வேக வச்ச தண்ணியையும் பிரித்து எடுத்துருக்கோம். ஏன்னா தண்ணி மெஷர்மெண்ட்டுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தனி மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது. மட்டன் பிரியாணிக்கு எப்போவுமே 3/4 வேக்காடு இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அரிசியோடு சேர்த்து மறுபடியும் அது வேகணும் இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சம் வெந்துடும் அது. அதனால் 3/4 வேக்காடு இருந்ததுன்னா போதும். இப்போ வந்து நம்ம தண்ணி மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 தான் என்னுடைய அளவு. நான் வந்து 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு அதை வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்படுறதுக்கு நம்ம ஆர்டினரி வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து கறியும் நல்லா அதில் ஊறி இருக்குது மசாலாஸில். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் தயிரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக உப்பு பதமும் காரமும் பார்த்துக்கணுங்க. காரமும் உப்பும் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் தேவைப்பட்டால் மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கேப்பில் வந்து நான் வந்து கொஞ்சம் தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம இதை செய்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு மூடி போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சாச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. நான் உப்பு டேஸ்ட்டும் பார்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலரி விடாதீங்க. அதை வந்து ஒரு மேலோட்டமாக அப்படியே பூ போல் ஒரு 2 பெரட்டி அப்படியே விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இவ்வளோ தண்ணி தான் நம்மளுக்கு இருந்தது. அதுக்குள்ளே நான் சைட் பை சைடு என்ன பண்ணேன்னா முட்டையை கொஞ்சம் வேக வச்சேன் இன்னொரு அடுப்பில். இந்த அடுப்பை நம்ம டபராவை வந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பிரியாணி செய்கிறதுக்குன்னே ஒரு தவா வச்சுருப்போம்ல, அந்த தவாவை வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு டபராவை தூக்கி அது மேலே வச்சிட வேண்டியது தாங்க. நம்ம இந்த தவாவில் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே அந்த தண்ணி வந்து சுண்ட ஆரம்பிக்கும். அது சுண்ட ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் வந்து கொஞ்சம் ஈரம் இருக்க தான் செய்யுது, தண்ணி வந்து இருக்க தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹையில் இருந்தது பார்த்திங்களா அடுப்பு, அதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம எடுத்துட்டோன்னு சொன்னால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ட்ரையாக ஆகிட்டு உதிரியாக நல்ல சூப்பர் பிரியாணி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம அந்த தவாவில் வச்சுருக்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம இறக்கி கூட வச்சிடலாம். அங்கே பாருங்கள் மட்டன் எப்படி உருண்டையாக உடையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தான். இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம பச்சடி முட்டை எல்லாம் சேர்த்து நம்ம பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பீசஸ்லாம் எதுவுமே உடையில, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக டெம்டிங்காக எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம காம்பினேஷனாக என்ன வச்சுருக்கோன்னா வெங்காய பச்சடியும் முட்டையும் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இதோடையே வச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. கீழேயும் கொஞ்சம் எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் பிரியாணி செய்யும்போது மாற்றி நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அதில் ஒரு ஜாலி எங்களுக்கு. கண்டிப்பாக இது எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.